में अपना விண்ணில் कार्य பாய்ந்தது निष्पादन किया। PSLV C-61 ராக்கெட். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விண்ணில் பாய்ந்தது PSLV C-61 ராக்கெட். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். PSLV C-61 ராக்கெட் தற்பொழுது விண்ணில் செலுத்தப்பட்டு அதற்கென திட்டமிடப்பட்ட பாதையில் மிக சரியாக சென்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிலையாக அந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செல்ல தீர்ந்து போன அந்த எரிபொருள் உள்ளிட்டவை எல்லாம் வெளியேற்றப்பட்டு அதனுடைய அந்த முக்கிய என்ஜின் உள்ளிட்ட அந்த நிலைகள் மட்டும் தொடர்ந்து விண்ணை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அது தன்னுடைய அந்த நிறைவான பயணத்தை உறுதி செய்ய இருக்கின்றது. அதன்படி இஸ்ரோவினுடைய 101வது ராக்கெட்டாக இந்த விண்ணில் ஏவப்பட்டிருக்கக்கூடிய இந்த C-61 ராக்கெட் மூலமாக இஸ்ரோவிற்கு தேவையான அந்த தகவல்கள் ராணுவத்திற்கு வழங்கக்கூடிய விதமாக பெறப்பட இருக்கின்றன. எல்லைகளை கண்காணிப்பது இந்த ராக்கெட்டினுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கும். கிட்டத்தட்ட 1710 கிலோ எடை கொண்டதாக இருக்கின்றது. நம்முடைய ராணுவம் எல்லை பகுதியை அனைத்து வானிலையிலும் சிறப்பாக கண்காணிக்கக்கூடிய விதமாக ஏற்கனவே இந்த கார்டோசாட், ஸ்டார்சாட், ரிசார்ட் உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் தான் இந்த EOS 9 என்று சொல்லப்படக்கூடிய ரிசார்ட் 1B என்கின்ற செயற்கைக்கோள் அதிநவீனமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்கைக்கோளைத்தான் PSLV C-61 ராக்கெட் மூலமாக தற்போது விண்ணில் செலுத்தி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக என்ன செய்ய முடியும் என்றால் எல்லைப்புறங்களை அதிநவீன திறனோடு நாம் கண்காணிக்க முடியும். சிந்தடிக் அப்ரேச்சர் ரேடார் என்கின்ற தொழில்நுட்பத்தோடு இந்த செயற்கைக்கோள் செயல்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 1170 கிலோ எடை இருக்கக்கூடிய அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இது அனைத்து காலநிலைகளிலும் துல்லியமாக படங்களை எடுக்க முடியும். இதன் மூலமாக ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி உள்ளிட்டவற்றின் அனைத்து நிலைகளையும் கவனிக்கக்கூடிய விதமான புகைப்படங்களை எப்போது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். வானிலை மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லைகளை பற்றிய தரவுகளை ராணுவத்தினர் பெறுவதற்கு இந்த செயற்கைக்கோள் உதவும். இதன் வாயிலாக பேரிடர் மேலாண்மை, விவசாயம் மற்றும் வன பாதுகாப்பு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த காலங்களில் ரிசார்ட் 1A என்ற ஒரு செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டு ராணுவத்துக்கு தேவையான தகவலை எல்லாம் வழங்கியிருந்தது. இந்த செயற்கைக்கோளினுடைய ஆயுள் காலம் என்று 5 ஆண்டுகளாக இருக்கின்றன. இதுவும் கூட இந்த ரிசார்ட் 1A செயற்கைக்கோளை கொண்டு வானில் இருந்து துல்லியமாக செயல்பட்டு ராணுவத்துக்கு தேவையான தகவல்களை அனுப்பும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயத்துக்கு தேவையான ஒரு சில விஷயங்களும் இருக்கின்றன. அந்த தரவுகளை பெறக்கூடிய செயற்கைக்கோள்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு சொந்தமான 5 சிறிய செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றது இந்த செயற்கைக்கோள் மூலமாக. இதன் மூலமாக மொத்தமாக கிட்டத்தட்ட 6 செயற்கைக்கோள் என்று சொல்லக்கூடிய விதமாக சிறிய செயற்கைக்கோள்களும் இடம்பெற்றிருக்கின்றன. வெளிநாடுகளை சார்ந்த சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களும் பூமியை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் தொலை உணர்வு பயன்பாடு என்று சொல்லக்கூடிய விதமாக ராடார் தொழில்நுட்பங்களை ஒருங்கமைவு செய்வதற்கான ஒரு செயற்கைக்கோளாகவும் இது இருக்கும். கார்டோசாட், ஸ்டார்சாட், ரிசார்ட் உள்ளிட்டவையும் கூட இதே போன்ற பணிகளைத்தான் விண்ணில் இருந்து சென்று கொண்டிருக்கின்றன. இந்த செயற்கைக்கோளும் கூட தற்போது விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லை பாதுகாப்பு மற்றும் பூமி பகுதியை கண்காணிப்பதற்கான உதவும். முதல் 2 அடுக்குகள் வெற்றிகரமாக அதிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தொடர்ந்து ராணுவ வீரர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்ரோவினுடைய மூத்த விஞ்ஞானிகள் இருந்து இந்த ஒவ்வொரு கட்டமாக அது நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் 2 அடுக்குகள் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ராக்கெட் முழு வெற்றி பெற்றதற்கான அறிவிப்பு வெளியாகக்கூடும். இந்தியாவை பொறுத்தவரை ராணுவத்திற்கு தேவையான தரவுகளை பெறுவதற்கு நாம் முழுவதும் நம்முடைய தொழில்நுட்பங்களையே சார்ந்திருக்க தொடங்கி இருக்கின்றோம். கடந்த காலங்களிலெல்லாம் மற்ற நாடுகளுடைய செயற்கைக்கோள் மூலமாகவே அந்த தரவுகள் பெறப்பட்டன. ஆனால் இப்பொழுது இந்த சேட்டலைட் முறையிலான இமேஜிங் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் பிற நாடுகளுடைய தொழில்நுட்பங்களை சார்ந்திருக்காமல் இந்தியா தனிப்பட்ட முறையில் தனக்கு தேவையான அந்த சேட்டலைட் உள்ளிட்ட வகையிலான தொழில்நுட்பங்களை ரேடார் கண்காணிப்புகளை பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றது. திரையில் நாம் பார்க்கக்கூடிய விதமாக மிகவும் சரியாக அந்த ராக்கெட் ஒவ்வொரு நிலையிலும் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள்கள் தீர்ந்தவுடன் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றன. தொடர்ந்து அந்த மையப்பகுதி மட்டுமே விண்ணை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். விண்ணில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அது நிலை நிறுத்தப்பட்டவுடன் அங்கிருந்து அந்த ராக்கெட் தனக்கு தேவையான தரவுகளை எல்லாம்
பூமியில் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொண்டு புகைப்படங்கள் மூலமாக அனுப்பி வைக்கும், காணொலிகளாக அவை அனுப்பி வைக்கும். இதன் மூலமாக விவசாயம், பேரிடர் மேலாண்மை போன்றவற்றுக்கு தேவையான தகவல்களை பெற முடியும் என்றாலும் கூட இந்த ராக்கெட்டினுடைய முழுமையான நோக்கம் ராணுவத்துக்கு தேவையான தரவுகளை வழங்குவதுதான். ஏனென்றால் எல்லைகளை கண்காணிப்பதற்கு பல்வேறு செயற்கைக்கோள்கள் நமக்கு பயன்படுகின்றன. இதன் மூலமாக எல்லைகள் மட்டுமல்ல, எல்லைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நம்முடைய எதிரி நாடுகள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் புதிய ராணுவ கட்டமைப்புகளை எல்லை பகுதியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களா என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் பெறுவதற்கு இந்த செயற்கைக்கோள்கள் தான் உதவுகின்றன. எனவேதான் ஏற்கனவே இந்த ரகத்திலாக செலுத்தப்பட்டிருந்த செயற்கைக்கோளினுடைய ஆயுள் காலம் முடிவடையக்கூடிய சூழலில் புதிய செயற்கைக்கோள் நவீன முறையிலே அனைத்து வானிலையிலும் இயங்கக்கூடிய விதமாக உருவாக்கப்பட்டு தற்பொழுது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அது தன்னுடைய இலக்கை சென்றடைந்து இலக்கில் நிலைநிறுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். PSLV C-61 ராக்கெட் என்பது இஸ்ரோவினுடைய 101வது ராக்கெட்டாக இருக்கின்றது. உலகளவில் நம்முடைய இஸ்ரோ என்கின்ற இந்த பாதுகாப்புக்கான செயற்கைக்கோள்களை செலுத்தக்கூடிய நிறுவனம், அதே போன்று உளவு செயற்கைக்கோள்கள், விவசாயத்திற்கு தேவையான தரவுகளை வழங்கக்கூடிய செயற்கைக்கோள்கள், விண்ணியல் ஆய்வுகளுக்கான அந்த செயற்கைக்கோள் உள்ளிட்டவற்றையெல்லாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதுவும் ஒரு வெற்றிகரமான செயற்கைக்கோளாக தற்பொழுது விண்ணில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.